எபிசோட் 115. ஹரிணியை அபி விஜய் வீட்டுக்கு அழைத்து வந்தவன் விஜயிடம் பேச வேண்டும் என்று சொன்னான். அதற்கு விஜய் சம்மதம் தெரிவிக்க இருவருமே பேசலாம் என்று பால்கனியில் சென்று உட்கார்ந்தார்கள். ஆனால் நீண்ட நேரம் இருவருமே பேசவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பிறகு அபி விஜயை பார்த்தவன், ஏன் விஜய், உங்களுக்கு ஹரிணியை ரொம்ப பிடிக்கும்ல எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் விஜய், ஆமா சார், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். யாருக்குதான் அவங்கள பிடிக்காது எனக் கேட்டான். அதுவும் சரிதான் என்றவன் வேறு எதுவும் பேசாமல் இருக்க, அப்போது விஜய், இங்க பாருங்க அபி, நான் கேக்குறேன்னு தப்பா மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஹரிணிய இப்ப வரைக்கும் காதலிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் அவளை விட்டு தள்ளி இருக்கீங்க? அவகிட்ட உண்மைய சொல்லி ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்ல. ஒரு பொண்ண காதலிச்சிட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காரணம் எல்லாம் கூட உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்க மனைவி கூட ஒற்றுமையா ஒன்னும் வாழலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்க ஏன் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹரிணிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படி இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அபி ஒரு நொடி எதுவும் பேசாமல் அவனை தீர்க்கமாக பார்த்தவன், அதன் பிறகு, நான் ஆசைப்படுறேன்னெல்லாம் என்னால ஹரிணிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி நான் பண்ணா நிச்சயமா ஹரிணி சந்தோஷமா இருக்க மாட்டா என்றான். அதை கேட்ட விஜய் அமைதியாக இருக்க, அப்போது அபி தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபுல் பாக்கெட் சிகரெட்டை எடுத்தவன் அதிலிருந்த ஒரு சிகரெட்டை மட்டும் புகைத்தான். அதை பார்த்த விஜய் அவனும் சிகரெட் பிடிக்கலாம் என வர, அபி அவனை முறைத்தவன், என்ன பழக்கம் அது? இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் பிடிக்காத, தப்பு என்றான். அதை கேட்ட விஜய், என்ன மட்டும் சொல்றீங்க அபி, ஆனா நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்களே எனக் கேட்டான். அதான, இதுதான் தவறான விஷயம். இங்க பாரு, ஒருத்தங்க ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னா சரி ஓகே நான் பண்ணலன்னு சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு நீங்க பண்றீங்களே நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. கடுப்பா வருது. இப்ப நான் மாடியில விழுந்து செத்தா நீயும் கூட வந்து சாவியா? இல்லல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். தொடாதனா தொடக்கூடாது, அவ்வளவுதான் என்றான். அவன் அப்படி சொன்னதும் சில நொடி மௌனமாக இருந்த விஜய் அதன் பிறகு, உங்களை பார்த்தா அதிகமா சிகரெட் பிடிக்கிற ஆள் மாதிரி இல்ல. ஆனா இப்பெல்லாம் அதிகமா சிகரெட் பிடிக்கிறீங்க. இந்த பழக்கம் எப்போல இருந்து வந்துச்சு எனக் கேட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆகுது என்றான் அபி. புரியுது. அப்போ ஹரிணி இல்லங்கிற சோகத்தை மறக்க நீங்க இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க இப்படி பண்றத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இத ஒரு தொடர் பழக்கமா கொண்டு வராதீங்க. இப்ப நீங்க தானே சொன்னீங்க நல்லதை யார் சொன்னாலும் கேட்கலான்னு. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க என்றான். என் மேல நீ இவ்ளோ அக்கறை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இதெல்லாம் நிச்சயமா வேலைக்காகாது. நானே இந்த பழக்கத்தை எல்லாம் விடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சில நேரத்துல சில விஷயங்களை மறக்க நம்ம அதுக்கு சம்பந்தம் இல்லாத சில கெட்ட விஷயத்த பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். நீங்க பேசுறதுலயே தெரியுது ஹரிணிய ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு. அபி, நீங்க இன்னைக்கு இருக்க நிலைமையில உங்களை எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஹரிணிய உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க என்றான் விஜய். அது நடக்காது. அவ இங்க இருந்தா கஷ்டம்தான் படுவா. நீ பேசாம அவளை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடு என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் கடுப்பானான் விஜய். ஏங்க, நானும் எவ்ளோ பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களைத்தான் ஹரிணிக்கும் பிடிச்சிருக்கு, அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க ஏன் எதுவுமே கேட்காம இருக்கீங்க? எனக்கும் உங்க லவ் ஸ்டோரி தெரியும். காலேஜ்ல லவ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு சேர்ந்திருக்கீங்க, இப்ப மறுபடியும் பிரிஞ்சு வாழறீங்க. காதல்னா பிரச்சனை வந்தா பிரிஞ்சு போறதில்லங்க, என்ன வந்தாலும் சேர்ந்து பாக்குறது. நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் எனக் கேட்டான். சேர்ந்து வாழ முடியாதுன்னு அர்த்தம். இங்க பாரு, என்னால ஹரிணி கூட சேர்ந்து வாழ முடியாது. அதுக்காக அவளை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல. அதான் நான் விலகி இருக்கேன் என்றான். அவன் பதிலை கேட்டு கடுப்பான விஜய், இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க மிஸ்டர் அபி. உங்களுக்கு ஹரிணி மேல எந்த விதமான ஒரு அன்பும் இல்ல. உங்களுக்கு தேவையெல்லாம் இப்ப அனாமிகா தான். அவளை நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஹரிணியும் கிறிஷும் தொந்தரவா இருக்க வேண்டான்னு நினைக்கிறீங்க. அதனால தானே நீங்க இப்படி பண்றீங்க எனக் கேட்க, அப்போது அபி, இங்க பாரு,
கல்யாணம் ஆனவங்க தான் டிவோர்ஸ் பத்தி யோசிக்கணும். எனக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணமே ஆகலையே, நான் எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? நான் கல்யாணம் பண்ணது என் ஹரிணிய மட்டும்தான். இந்த ஜென்மத்துல அவ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. அது என்னைக்குமே மாறாது என்றான். அதை கேட்ட விஜய், என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் ஹரிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனா இது எப்போ என கேட்க, அதெல்லாம் நாங்க காலேஜ் படிக்கும்போதே ஆயிடுச்சு. அப்புறம்தான் எங்களுக்கு கிறிஷ் பிறந்தான். நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா கடவுள் பண்ண வேலையால எங்க வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு என்றான். விஜய்க்கு இப்போது இன்னும் தலை சுற்ற, ஏன் சார், நீங்க தான் ஹரிணியை இப்படி லவ் பண்றீங்களே, 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் என்ன என கேட்க, அது நடக்காது. இப்ப என் வீட்ல யாராவது ஒருத்தர் கெட்டவங்களா இருந்தா சமாளிக்கலாம். ஆனா கெட்டதுக்கெல்லாம் ஹெட் மாதிரி ஒருத்தங்க இருந்தா என்ன பண்ண முடியும்? என் வீட்ல அப்படி ஒருத்தர் தான் இருக்காங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான் அபி. யாருங்க அது? ஏதாவது ரிலேட்டிவ் பூமரா இருந்தா முதல்ல வீட்டை விட்டு துரத்த வேண்டியது தானே என கேட்டான் விஜய். அட, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இத பண்றது என்னோட அம்மா தான். அவங்கள என் அம்மான்னு சொல்லவே எனக்கு கேவலமா இருக்கு. அவங்க ஒன்னும் சாதாரணமா மத்தவங்க நினைக்கிற மாதிரி அம்மா இல்ல. அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னா என்ன வேணா செய்வாங்க. அவங்களோட இந்த கேவலமான புத்தி ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட குணத்துக்கு முதல்ல பாதிக்கப்பட்டது என் அப்பா தான். என் அப்பா காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை விரும்பி இருக்காரு. அப்பதான் என் அம்மாவும் அப்பாவை விரும்பி இருக்காங்க. எங்க தான் ஆசைப்பட்டவர் தனக்கு கிடைக்காம போயிடுவாங்களோன்னு என் அப்பாவை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம என் அப்பா அப்ப காதலிச்ச பொண்ணையும் ஆள் ஏற்பாடு பண்ணி ரேப் செய்ய வச்சு அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. என் அம்மா அப்படித்தான். அவங்களுக்கு ஆசைப்பட்டது நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலனா அடிமட்டம் வரைக்கும் போய் எல்லாரையுமே இல்லாம பண்ணிடுவாங்க என்றான். அதை கேட்ட விஜய், அடக்கடவுளே, இவ்ளோ கொடூரமா ஒரு அம்மாவா? இதையெல்லாம் நான் சீரியல்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். பாவம், உங்க அப்பாவை காதலிச்சவங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என கேட்க, ஏன் தெரியாது, தாராளமா தெரியும். சொல்லப்போனா உங்களுக்கும் கூட அவங்கள தெரியும் விஜய். ஹரிணி அம்மா மதிதான் என் அப்பா லவ் பண்ண பொண்ணு என்றான் அபி. அதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்றீங்க அபி? உங்க அம்மா இவ்ளோ கொடுமையான ஒரு ஆளா என கேட்க, இதெல்லாம் கொஞ்சம்தான். என் அம்மா இதுக்கு மேலேயும் பண்றவங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆன பிறகு அப்பாவும் மதி ஆண்டியும் பேசுறதே இல்ல. ஆனா ஹரிணிக்கு உடம்பு சரியில்லாதப்ப மட்டும் அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மா அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. அதோட ஆராதனா என் அப்பாவுக்கும் மதி ஆண்டிக்கும் பிறந்த பொண்ணுன்னு தனியா ஒரு கதையெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இதனால மனசு நொந்து போன மதி ஆண்டி எங்க அம்மா அப்பா வாழ்க்கையை விட்டே போயிட்டாங்க. ஆனா எங்க அம்மா அப்பப்போ இதையெல்லாம் வச்சு அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க. நான் கூட ஆரம்பத்துல அப்பா மேலதான் எல்லா தப்புன்னு நினைச்சேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது எல்லா தப்புமே என் அம்மா மேலதான். அவங்களோட அந்த பிடிவாத குணம்தான் எல்லார் வாழ்க்கையுமே கெடுத்திருக்கு. நான் ஹரிணிய காதலிக்கும் போது கூட அவங்களுக்கு ஹரிணிய பிடிக்கல. நிறைய மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையில தான் ஹரிணி என்னை விட்டு போயிட்டா. அவ அப்போ கர்ப்பமா இருந்தது கூட எனக்கு தெரியாது என்றான் அபி. அதை கேட்ட விஜய், ஏன் அபி, அப்போ உங்களுக்கு ஹரிணி கர்ப்பமா இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியுமா என கேட்க, இல்ல, ஹரிணி கிட்ட நான் அதை பத்தி கேட்டிருக்கேன். ஆனா அவ இதுவரைக்கும் என்கிட்ட உருப்படியா சொன்னதில்ல. இதெல்லாம் அவ சொன்ன சில விஷயங்கள். அப்புறம் நானா கண்டுபிடிச்சத வச்சு சொல்றேன், அவ்வளவுதான் என்றான் அபி. ஆனா அபி, நீங்க அப்ப கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாதான் இருந்திருக்கீங்க. அதனால நீங்க நினைச்சா ஹரிணி கூட இருந்திருக்கலாமே, அப்புறம் ஏன் அவளை விட்டீங்க என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அபி அவனை பார்த்து, எங்க அம்மா எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளோ அந்த அளவுக்கு வசதியானவங்களும் கூட. அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்க. நான் ஹரிணிக்கும் எனக்கும் பிரிவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. என் பையனோட ஹெல்த், அதோட ஹரிணி மேல என் அம்மா தொடர்ந்து நடத்தின தாக்குதல், இதெல்லாம் தான் என்ன ஹரிணியை விட்டு பிரிய வச்சது. சொல்லப்போனா இனி நாங்க 2 பேரும் சேரக்கூட வாய்ப்பு இல்ல என்றான் அபி. இதெல்லாம் அப்ப நடந்த கதை. அத நினைச்சு இப்ப நீங்க ஹரிணியை விட்டு போறேன்னு சொல்றது நியாயமே இல்ல அபி. நீங்க ஹரிணி கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவகிட்ட உங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லுங்க. அவ தானா உங்களை தேடி வந்துடுவா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்.
அதை விட்டுட்டு எதுக்காக பிரிஞ்சு கஷ்டப்படுறீங்க என கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஈஸியா நடந்து முடிஞ்சிடாது. எங்க அம்மா ஹரிணிய சும்மா விட மாட்டாங்க. ஹரிணி பிரான்ஸ்ல இருக்கும்போது என்ன நினைச்சு கவலைப்பட்டிருப்பா. கிறிஷ் கூட சில நேரம் என்ன தேடி இருப்பான். ஆனா அவங்க 2 பேரும் அங்க பயம் இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா ஹரிணியும் கிறிஷும் என்கிட்ட வந்தா அவங்க நிம்மதியான வாழ்க்கை அவங்கள விட்டு போகும். என்னால அவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும். அப்புறம் அவங்க தான் கஷ்டப்படணும். ஹரிணி என்னால ஏற்கனவே நிறைய பட்டுட்டா. இனி நான் அதை நடக்க விட மாட்டேன். அவ உன் கூட நிம்மதியா இருக்கட்டும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல என்றான் அபி. அதை கேட்டவன், ஆனாலும் அபி, நீங்க இன்னொரு முறை ஹரிணிய உங்க கூட வச்சுக்க யோசிக்கலாம்ல என கேட்க, முடியாது. என் அம்மா ஒரு பக்கம் ஹரிணிக்கு எதிரா இருந்தா, இன்னொரு பக்கம் அனாமிகா இருக்கா. ஹரிணிக்கு அவளும் பல தொந்தரவு கொடுத்திருக்கா. ஹரிணி அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒரு விஷயம் பண்ணிருக்கா. அன்னைக்கு நான் ஹரிணிய நம்பினேன். அதனால ஹரிணி தப்பிச்சா. ஆனா நாளைக்கே அது நடக்காம இருக்கும்னு என்ன நிச்சயம்? அதோட ஹரிணிய அவ சொந்த தங்கச்சி ஆராதனா வெறுக்க காரணமே அந்த அனாமிகா தான். அதோட எனக்கும் ஹரிணிக்கும் இந்நேரம் இன்னொரு குழந்தை பிறந்திருக்கணும். அதையும் ஆராதனா அபார்ட் பண்ணிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் கூட அந்த அனாமிகா தான் என்றான் அபி. என்னடா அது, ஒரு அழகான காதல் ஜோடி சேர்ந்து வாழ இவ்ளோ கஷ்டப்படணுமா? இதையெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். அது சரி, ஹரிணி மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வர சில அடிகள் வாங்கலாம். ஆனா இது பெரிய அடியா இருக்கு என்றான் அபி. ஆமா அபி, ஹரிணியோட தங்கச்சி இறந்ததா சொன்னியே, அது எப்படி என கேட்டான் விஜய். அது சூசைட் தான். ஆனா அதுக்கான மோட்டிவேஷன் கொடுத்தது அந்த விஷப்பாம்பு அனாமிகா தான். அவ கொஞ்சம் கூட நல்லவே இல்ல. அவ நினைச்சா எதை வேணா பண்ணுவா. ஆராதனா சாகிறதுக்கு முன்னாடி அவதான் ஆராதனா கிட்ட பேசியிருக்கா. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா செத்து போயிருப்பேன்னு சொல்லியிருக்கா. அதையெல்லாம் கேட்ட ஆராதனா மனசொடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கிட்டா என்றான் அபி. அட கடவுளே, இவ்ளோ நடந்துச்சா? ஆமா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என விஜய் கேட்க, என்ன பண்ண, என் அம்மாவோட பிளட் கொஞ்சம் என் உடம்புலயும் ஓடுதில்ல. சோ எனக்கும் எதை யார்கிட்ட எப்படி போட்டு வாங்கணும்னு தெரியும். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான். நீங்க பெரிய ஆள் தான் அபி. ஆனா ஆராதனா இறந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்கு என்றான் விஜய். ஆமா, எங்களுக்கும் கூட அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூட எங்களுக்கு அப்போ நேரம் இல்ல. எங்க அம்மா தொடர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப கூட நான் ஹரிணியையும் கிறிஷையும் என் வாழ்க்கையில கொண்டு வந்தா நிச்சயமா அவங்க என் ஹரிணிய கொன்னுடுவாங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் என்றான் அபி. ஆனா அபி, இப்ப ஹரிணி உங்களுக்கு கீழே தானே வேலை பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு உங்க மேல காதல் வராதா? ஏற்கனவே அவ உங்களை தானே விரும்புறா. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹரிணி உங்களை விட்டு போகணும்னா அவ முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும் என்றான். அதை கேட்ட அபி, அது பிரச்சனை இல்ல, நான் ஹரிணி கிட்ட வேற ஏதாவது பண்ணி அனுப்பி வச்சிடுவேன். அதோட நான் அவ வேலைக்கு வேற ஆளையும் பாக்குறேன் என்றான். ஆனா அபி, உங்களுக்கு ஹரிணிய பத்தி நல்லா தெரியும். அவ இந்த வேலையை விட்டு அவ்ளோ சீக்கிரம் போகவே மாட்டா என்றான். அதுக்கான வேலையை நீதான் பாக்கணும் விஜய். ஹரிணி கண்டிப்பா என்ன வெறுத்துடணும் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட விஜய், அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா ஹரிணி என்ன நேசிக்கணும். அதுக்கு நீங்க அவன் முன்னாடி வில்லனா மாறணும். அதுக்கான வேலையை நீங்க பண்ணணும் என்றான். என் ஹரிணிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என்றான் அபி.